நாம் பார்க்க போகிறது 133 ஆண்டுகளாக நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரம். இந்த கடிகாரம் ஒரு அதிசய கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயில் பக்கத்தில் இது இருக்குது. பத்மநாத சுவாமி கோயிலை ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய அந்த கருவேலபுரத்தினுடைய கொட்டாரத்தினுடைய உச்சியில் பத்ம தீர்த்த குளத்தை பார்த்த மாதிரி வடக்கு நோக்கி இருக்கு இந்த கடிகாரம். என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த 133 ஆண்டுகளா அந்த கடிகாரத்தை என்னைக்கு வச்சாங்களோ, அதாவது 1892 இந்த கடிகாரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டதாக அந்த பத்மநாபபுரத்தினுடைய சுவடிகள் நமக்கு சொல்லுது. அந்த வச்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் அந்த கடிகாரம் நிற்காம ஓடுதுங்க. அதுக்கு எந்த கீயும் கொடுக்க வேண்டாம், எந்த பேட்டரியும் தேவையில்லை. அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இன்னும் துல்லியமாக மணி காட்டுதுங்க. நேரத்தை மிக துல்லியமாக இன்னைக்கும் காட்டிகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அதிசய கடிகாரமாக அந்த கடிகாரம் இருக்கு. இதை யார் வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்மநாத சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வஞ்சியூர் அப்படின்னு ஒரு ஊர், அதை சார்ந்த ஒருத்தர், அதாவது ஸ்ரீ கொளத்தூரான் அப்படின்னு அவருக்கு பேர். பிரம்மஸ்ரீ கொளத்தூரான் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு ஆச்சாரியர், விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர். அவர் தான் இதை வடிவமைச்சிருக்கார். அவர் மிகச்சிறந்த ஒரு பொற்கொள்ளராகவும் அவர் இருந்திருக்கார். துப்பாக்கியிலேருந்து பீரங்கி வரைக்கும் எல்லாமே செய்து கொடுக்குற ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் பத்மநாத சுவாமி கோயிலை அரசாண்ட மன்னரும் சரி, அங்கே ஆலப்புழாவில் இருந்த வெள்ளக்கார துரை ஜான் ஒருத்தர், அவரும் சேர்ந்து ஒரு கடிகாரத்தை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க இவர் இந்த அதிசய கடிகாரத்தை செஞ்சிருக்கார். இந்த கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கடிகாரத்தினுடைய மேலே மனிதனுடைய தலை இருக்கும். அதனுடைய 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 ஆடுகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் அது இருக்கும். 1 மணி ஆகும்போது அந்த மனிதனுடைய வாய் திறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மணி அடிக்கும் போதும் அதனுடைய வாய் திறக்கும். ஆடுகள் 2 அந்த வாயில் மோதும். அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிசய கடிகாரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இன்னைக்கும் இதை பார்க்கறதுக்கு பல சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கடிகாரத்தில் அவ்வளோ நுட்பமான வேலைப்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 133 ஆண்டுகள்னால் பார்த்துக்கோங்க. 100 ஆண்டுகளை தாண்டி ஒரு கடிகாரம் இயங்குது அப்படின்னா அதில் என்னென்ன தொழில்நுட்பங்களை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க, எவ்வளவு நுணுக்கங்களோட அந்த வேலைப்பாடுகள் அவ்வளோ தரமான பொருட்களால் செய்யப்பட்டிருந்தா இன்னும் வரைக்கும் அது இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த கடிகாரத்தில் ஏதாவது எதிர்காலத்தில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகளே இல்லைங்கிற அளவுக்கு மிக நேர்த்தியான முறையில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் வடிவமைச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஒரு கடிகாரமே இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா, அப்போ பத்மநாத சுவாமி கோயிலினுடைய அந்த ஆதீன முறைப்படி அமைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில், அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஆகம விதி மாதிரி இல்லாமல் அங்கே ஒரு கோயில் கட்டணும்னா அதுக்கு என்னென்ன அளவீடுகள் அப்படின்னு அவங்க ஒரு தனி கணக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இன்றைக்கும் அது இருக்கிறது. பல நகைகள், பல தங்கம் போன்ற பல பொருட்கள் இன்னும் அந்த சுரங்கத்தில் நம்ம கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பல அதிசயங்கள் இந்த கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அதிசயம் அப்படின்னு வெளியில் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னா இந்த கடிகாரத்தை நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.